is a palindrome. Okay, if after converting all the uppercase into lowercase and removing all the non-alpha numeric characters, ஒரு ஃபேஸ் எப்போ palindrome அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அப்பர் கேஸ் எல்லாத்தையும் லோவர் கேஸாக மாற்றிடணும். அப்புறம் அண்ட் ரிமூவிங் ஆல் த நான் ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ். ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னா ஆல்ஃபானா ஆல்ஃபபெட்டு, நியூமரிக்னா நம்பர்ஸ். ஸோ நம்பரும் இருக்கக்கூடாது, கேரக்டராகவும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸு, கமா, கோலன் இதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பேலண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோன்னா இட் வில் பி திஸ் ஒன், ரைட்? எ மேன், எ பிளேஸ், எ பிளான். ஸோ இது பேலண்ட்ரோமா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ இதுக்கு சிம்பிள் லாஜிக், ஆல்வேஸ் பேலண்ட்ரோமுக்கு யூ வில் ஹேவ் த ஃபர்ஸ்ட் பாயிண்டர் அண்ட் த லாஸ்ட் பாயிண்டர், ரைட்? ஸோ இது 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 கண்டிப்பாக சேமாக இருக்கணும். ரெண்டுத்தையுமே லோவர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி செக் பண்ணுங்கள். ரெண்டுமே சேமாக இருக்குன்னா லெஃப்ட் பாயிண்டை முன்னாடி மூவ் பண்ணிக்கோ, ரைட் பாயிண்டை பின்னாடி மூவ் பண்ணிக்கோ, திருப்பி செக் பண்ணணும். இப்போ என்னென்னா செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்ம கேரக்டரை வந்து ஆல்ஃபா நியூமரிக்கான்னு செக் பண்ணணும். ஆல்ஃபா நியூமரிக்கா இருந்தால் மட்டும்தான் செக் பண்ணணும், இல்லைனா ஆல்ஃபா நியூமரிக்கா இல்லாத வரைக்கும் இது நம்ம நவுத்திட்டே போயிடணும். ஓகே, ஸோ ஃபைனலாக எல்லாமே செக் ஆகி எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஃபுல்லாக எல்லாமே செக் ஆகிடுச்சுன்னா வெளியே லூப்பிட்டு வெளியே வந்து இட்ஸ் பேலண்ட்ரோம் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ ஃபார் தேட், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ஃபா நியூமரிக்கா அப்படின்னு பண்ணுறதுக்கு வில் ரைட் அ ஃபங்க்ஷன் இஸ் ஆல்ஃபா நியூமரிக். ஓகே, அதுக்கு என்னென்னா ஒரு கேரக்டர் தான் நம்ம ஆல்ஃபா நியூமரிக்கா இல்லையான்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா ரிட்டர்ன் அது எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும்? ரிட்டர்ன் இஃப் சி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ, கேபிட்டல் ஏ கூட வச்சுப்போம், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இருக்கணும், அண்ட் சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் இசட், ரைட்? ஆர் C is greater than or equal to small a. இந்த ரேஞ்சில் இருந்தால் அது வந்து ஆல்ஃபா நியூமரிக், கரெக்டா? அண்ட் C is less than or equal to small z, or C is எப்போ வந்து நியூமரிக்காக இருக்கும்? greater than or equal to 0, and C is less than or equal to 9. ஸோ இந்த கேஸில் எது ட்ரூவாக இருந்தாலுமே தட் இஸ் ஆல்ஃபா நியூமரிக், கரெக்ட்? ரைட், தட்ஸ் இட். வி ஆர் ரிட்டன் த ஃபங்க்ஷன் ஃபார் ஆல்ஃபா நியூமரிக். நவ் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், okay, we need to have left and right pointer. Left is equal to 0 and right is equal to s dot length minus 1. So how long you have to do? While s is less than r, you have to keep checking, correct? So now if the left value is if it is not an alpha numeric, right, then you have to keep on incrementing left pointer. We should not check, right? If enna, so while l is less than r and திருப்பி இன்னொரு வாயில் போடுறேன், அண்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும், அண்ட் இஸ் ஆல்ஃபா நியூமரிக்கா இல்லாத வரைக்கும் எஸ் டாட் கேர் அட் எல். ஓகே, அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? எல்லை ப்ளஸ் பண்ணிட்டே போகணும், கரெக்டாக? எல் ஆரோட லெஸ்ஸாக இருக்கிற வரைக்கும், அப்புறம் அதில் இருக்கிற கேரக்டர் ஆல்ஃபா நியூமரிக்கா இல்லாத வரைக்கும் நாட் போட்டிருக்கேன். ஆல்ஃபா நியூமரிக்கா இல்லைனா எல்லாம் ப்ளஸ் பண்ணிட்டே போகணும், ரைட்? சேம் திங் யூ ஹேவ் டு டூ இட் ஃபார் இஃப் கூட போடலாம். பட் ஆனால் நமக்கு வந்து ஒரு ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர் வேணும். நம்ம ஒரு ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர் வந்தால் தான் செக்கே பண்ணணும். அதே மாதிரி ரைட்டுக்கும் கேரக்டர் அட் ரைட்டு அது வரைக்கும் என்ன பண்ணோம்? ஆரை மைனஸ் பண்ணினே வரணும்.
இங்கே ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்பேஸ் பார்க்குற அது ஆல்ஃபா நியூமெரிக் இல்லை, திருப்பி இங்கே போகிற இங்கே செமிகாலன் பார்க்குற அதுவும் ஆல்ஃபா நியூமெரிக் இல்லை, அப்படி எல்லுக்கு வந்துடணும். அதனால தான் வைல் லூப் போடுறோம். ஸோ இப்போ ரெண்டுத்துல இங்கே எப்போ வரும், இந்த இடத்துக்கு எப்போ கண்ட்ரோல் வரும், எப்போ எல்லுக்கிற வேல்யூவும் ஆரில் இருக்கிற வேல்யூவும் ஆல்ஃபா நியூமெரிக்காக இருக்கணும், அப்போ தான் இங்கே வரும். நவ் ஹியர் ஐ கேன் மேக் த கம்பேரிசன். இப்போ நான் என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் லோவர் கேஸாக மாற்றி கன்வெர்ட் பண்ணணும். கரெக்டாக ஓகே. ஸோ கேரக்டர் கிளாஸில் 2 லோவர் கேஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் எஸ் டாட் கேர் அட் எல் ஓகே. இதை நம்ம வேணால் செப்பரேட்டாக ஒரு வேரியபிளில் போட்டுப்போம், so that it will be clear for you. Okay, left character is equal to caret lower case மாத்திக்கணும். அப்புறம் right character is equal to okay. So இப்போ lower case எடுத்தாச்சு. இப்போ what you have to do when it is not a palindrome, if left character is not equal to right character அப்படின்னாலே ஓகே, இந்த இடத்துல this is the right character அப்படினாலே it is not a palindrome, we can return false. Okay, so இங்க லூப், so easy right. நம்ம என்ன பண்றோம், கேரக்டர் வரைக்கும் லூப் அடிக்கிறோம், இங்கேயும் ப்ராப்பர் ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டர் வரைக்கும் லூப் அடிச்சிடுறோம். இப்போ இங்கே இடத்துக்கு வரும்போது ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டர் தான் இருக்கும், அந்த கேரக்டரை எடுத்துடுறோம், லோவர் கேஸை கன்வெர்ட் பண்ணி அது ஈக்குவலான ரிட்டர்ன் ஃபால்ஸ். எல்லா கேரக்டரும் செக் பண்ணதுக்கப்புறம் லூப் போட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லா கேரக்டரும் செக் ஆகிருக்கும். அப்போ இங்கே வந்தாலே இட்ஸ் அ palindrome, ரிட்டர்ன் ட்ரூ. ஓகே, லெட்ஸ் ரன் அண்ட் see. we did a major mistake here. என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லையும் இன்க்ரீஸ் பண்ணல, ஆரையும் இன்க்ரீஸ் பண்ணல, சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஆறு. இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஏவும் இருக்குது, இங்கே ஏ இருக்குது, ரெண்டும் சேம். அப்போ என்ன பண்ணணும், எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும், ஆரை டிக்ரீஸ் பண்ணணும். அப்படின்னு என்ன ஆகும், எல்லா ஆரும் டிக்ரீஸே ஆகாது, திருப்பி திருப்பி அதே செக் தான் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ வி ஹாவ் டு டூ அ எல் ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் ஆர் மைனஸ் மைனஸ். ஓகே, ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஆர்டர் ஆஃப் 1 தான், ஆர்டர் ஆஃப் n தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லூப்புக்குள்ள லூப்புன்னு பார்த்த உடனே ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் சொல்லக்கூடாது நீங்கள், ரைட்? அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. என்னென்னா இப்போ இங்கே எல் இருக்குது, இங்கே ஆர் இருக்குது, கரெக்டாக இங்கே வந்துகிட்டே இருக்கிறோம். இங்கே ஆர் வந்த உடனே இந்த சப்போஸ் இங்கே நிறைய இப்போ கெனால் இருக்குது பதிலாக இங்கே எல்லாமே கமா செமிகாலன் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ நம்ம இங்கே ஒரு லூப் அடித்து இதை இடத்துக்கு வந்து இங்கே வந்துடுறோம், அவ்வளோதான், ஆறு கொண்டு வந்துடுறோம். ஓகே, ஸோ நம்ம எப்போ n ஸ்கொயர் வரும்னா இங்கே வச்சுக்கிட்டு ஒரு தடவை லூப், ஒரு தடவை போகும்போது திருப்பி 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 போயிட்டே இருக்கிறோம்னா தான் n ஸ்கொயர். இங்கே ஒரு தடவை தான் இந்த லூப் ரன் ஆகும். புரியுதா டிஃப்ரென்ஸு? ரைட். இந்த எல் ஃபார்வர்டில் வந்துட்டு இருக்குது, ஆர் பேக்வர்டில் போயிட்டு இருக்குது, ரைட்? சில இடத்துல என்ன ஆகுது, கண்டினியூஸாக இது செமிகாலன் இருக்குன்னா நம்ம என்ன லூப் அடித்து முன்னாடி ஃபாஸ்ட்டாக முன்னாடி வந்துடுறோம், ஆரை கொண்டு வந்துடுறோம். Again and again we are not looping, right? So it is order of n time complexity.